வணக்கம், நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நாம் இன்னைக்கு ஒரு அருமையான மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு சொன்னால் வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் 200 ml ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறி வந்துருச்சு. இப்போ கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது ரெண்டும் பொரிஞ்சு வர்றப்போ இஞ்சி சேர்த்துக்கலாம், துருவனது 2 டேபிள் ஸ்பூனு. அது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம், அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சாப் பண்ணது. இப்படியே இதெல்லாம் பொரிஞ்சு வர்றப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் 1 கைப்பிடி அளவுக்கு. அப்படியே வதக்கிக்கலாம், நல்லா வதங்கட்டும். இது தேங்காய் எண்ணெயில் செய்கிறப்போ அவ்வளோ வாசம் சூப்பராக இருக்குங்க. அந்த கொதி வர்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, அதோட வாசம் அருமையாக இருக்குது. வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஃபைன் சாப்பிடு. இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது 1/2 கிலோ வெங்காயம். இப்போ அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம், ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒயிட் பம்கின் சேர்த்துக்கணும். இது சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 2 கிலோ அளவுக்கு வந்துருக்குங்க. இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கோம் க்யூப்ஸாக, இதில் சேர்த்துக்கலாம். அப்படியே வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு மசாலா சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நம்ம அவியல் வீடியோ போட்டிருக்கோம், அதில் எப்படி அரைச்சிருக்கோன்ற வீடியோவும் போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்றதை சொல்கிறேன். நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு சேர்த்துருக்கிற பொருட்கள் 2 தேங்காய் துருவி எடுத்துருக்கோம். அது கூடவே 10 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அது இதில் சேர்த்துக்கிட்டோம். அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி அரைச்சுன்ற வீடியோ பார்க்குறோன்னு நினச்சிக்கலாம்னா இதுக்கு முன்னே போட்டு அவியல் வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தண்ணி ஊற்றிக்கலாம், 3 லிட்டர் தண்ணி. முதல்ல 2 லிட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இன்னொரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக இதுக்கு எடுத்துக்கிறது 3 லிட்டர் தண்ணிங்க. உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கோம். டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் தயிர் எடுத்துருக்கோம் 3 லிட்டரு. இப்போ இந்த தயிரில் கடலை மாவு கரைச்சி சேர்த்துக்கணும். அதுக்காக கடலை மாவு 250 கிராம் எடுத்துருக்கோம். இதில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம்னா கட்டிகள் இல்லாமல் வந்துடுங்க. இது எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா பைண்டிங்காக சேர்த்துக்கிறோம். நம்ம கடலைப்பருப்பு போட்டு அரைக்காததுனால கடலை மாவு இந்த மாதிரி கரைச்சி அதை அந்த தயிரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக ஸ்ட்ரைன் பண்ணி ஊற்றிங்க, இல்லைனா கட்டிகள் வந்துடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி ஊற்றுறப்போ கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம எடுக்கிறது 1 லிட்டர் தண்ணி தாங்க ஊற்ற போகிறோம். ஏன்னா வெஜிடபிளில் தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கிறோம், அதனால் 1 லிட்டர் தண்ணி போதும். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா விஸ்குன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண வரவே போதும். சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டுற காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதாவது நம்ம எடுத்துருக்கிறது ஒயிட் பம்கின் இல்லையா, அது சீக்கிரமாக வெந்துடும். செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு டைமு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கலாங்க. தயிர் கூட கடலை மாவு கரைச்சி வச்சிருக்கிறோம், அது முழுசாக இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மோர் குழம்பு செய்யுங்க, ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத ஒரு 150 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட்டுங்க இது. இப்போ அப்படியே உப்பு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்குங்க. ஒரு அருமையான மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முழுமையாக வீடியோ பார்த்து செய்யுங்க, சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் இங்கு பவுடர் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். யாருமே இந்த அளவில் மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் கேரளா ஸ்டைலில் இவ்வளோ பல்க் குவான்டிட்டி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம், பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் கறி லீஃப் 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாங்க. அப்படியே ஃப்ளேவருக்காக ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கிறப்போ அதோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாவ், இங்கே கமன்னு ஸ்மெல் வந்துட்டு இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு இது. ஓகே மக்களே, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி செய்யணும், வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.